கொலம்பஸ், கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ். கொலம்பஸ் பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம ஸ்கூல் புத்தகங்களில் படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வீரதீர ஒரு ஹீரோவாக பார்க்கப்படக்கூடிய ஒரு ஆள். இப்போ வரைக்கும் அமெரிக்காவில் கொலம்பஸ் டே அப்படின்னு ஒன்று கொண்டாடி கிட்டத்தட்ட 1937 லீவ் விட்டுட்ருக்காங்க கொலம்பஸ் டேக்கு. ஜீன்ஸ் படத்தில் பாட்டெல்லாம் வருது, கொலம்பஸ் விட்டாச்சு லீவுன்னு பாட்டெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கொலம்பஸ் எதுக்கு கொண்டாடப்படுகிறார் அப்படின்னு பெரும்பாலான ஆட்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருன்னு சில பேர் சொல்லலாம். சில பேர் உலகத்தை சுற்றி வந்தார், ஏதோ ஒரு வகையில் ப்ராக்டிக்கலாக உலகம் உருண்டைங்கிறத கொலம்பஸ் ப்ரூவ் பண்ணார் அப்படின்ற விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கொலம்பஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட, நம்ம சொல்லக்கூடிய சமூக ரீதியாக நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் எல்லாமே அமெரிக்கர்களே கூட முழுக்க முழுக்க பொய் அப்படிங்கிறது பெரும்பாலான ஆட்களுக்கு தெரியாது. கொலம்பஸ் ஒரு இட்டாலிக்காரர். அந்த காலகட்டத்தில் ஐரோப்பியர்களும் சரி, குறிப்பாக இட்டாலியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கப்பல்களில் வெவ்வேறு இடங்களுக்கு பயணப்பட்டு அந்த வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய வளங்களை எடுத்துகிட்டு வர்றதில் ரொம்ப மும்மரமாக இருப்பாங்க. அப்படி அரசர்கிட்ட போய் தான் வளங்களை எடுத்துகிட்டு வர்றதாகவும், நான் கிறிஸ்டின் நேஷன்ஸ்க்கு, கிறிஸ்துவர் அல்லாத நாடுகளுக்கு போய் தனக்கு தேவையான சேவைகளை பண்ணுறதாகவும், நிறைய வளங்கள் குறிப்பாக வியாபார ரீதியான விஷயங்களுக்காக பயணப்படுறதாக அரசரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு 3 கப்பலில் இட்டாலியிலேருந்து கிளம்புறார் கொலம்பஸ். நீனா, பின்டா, சாண்டா மரியா அப்படின்னு அந்த 3 கப்பல்கள். இப்போ வரைக்கும் அந்த கப்பலோட மாடல்லாம் அமெரிக்காவில் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த 3 கப்பலில் கிளம்பி போகிறார். ரொம்ப ஃபேமஸாக நம்ம நினச்சிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, கொலம்பஸ் அமெரிக்காவில் போய் இறங்கினார் அப்படின்னு. ஆனால் உண்மை என்னென்னா, இப்போ நம்ம நார்த் அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய யூஎஸில் ஒரு இடத்துல கூட கொலம்பஸ் காலே வைக்கல. கொலம்பஸ் போய் இறங்கினது எல்லாமே அமெரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன தீவுகள். ஹைட்டி அப்படின்ற தீவு, டொமினிக்கன் ரிப்பப்ளிக்னு இப்போ நம்ம சொல்லுவோம், அந்த பகுதிகளில் தான் போய் இறங்குறாரு. அஃப்கோர்ஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த நியூ வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய உலகத்தை கண்டுபிடித்தவர் கொலம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அவர் அந்த பகுதிகளுக்கு போய் இறங்கும் போதே முன்னேறிய இடத்துல இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் இங்கே இருந்தாங்க. குறிப்பாக டைனோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள். கிட்டத்தட்ட க்ளோஸ் டு ஒரு 2,50,000 மக்களுக்கு மேலே இருந்த ஒரு தீவு பகுதியில் போய் கொலம்பஸ் இறங்குறாரு. அவருடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா, அந்த தீவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வளங்களாக அவர் நினச்சிக்கிட்ட விஷயம் தங்கம். டைனோ பீப்புள் சொல்லப்போனால் வியாபாரிகளை ரொம்ப இருகரம் கூப்பி வரவேற்கிறாங்க, கொலம்பஸை நல்லா நடத்துகிறாங்க. ஆனால் கொலம்பஸ் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த சில மாதங்கள்லேயே கப்பல்களில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆட்களை வர வச்சு ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்குள்ளே அந்த தீவில் இருக்கக்கூடிய அனைத்து பழங்குடி மக்களையும் கொள்கிறார். பெரிய இனப்படுகொலை நடக்குது. தங்கத்தை தேடுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க. அப்புறம் இந்தியாவுக்கு போனதை நினச்சிட்டு வெவ்வேறு இடங்களுக்கு பயணப்பட்டு தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் இட்டாலியில் போய் விழுந்து செத்து போயிடுறாரு. அவ்வளோதான் முடிஞ்சு அவரோட கதை. அமெரிக்காவையும் கண்டுபிடிக்கலை, உலக உருண்டேன்னு ப்ராக்டிக்கலாக ப்ரூவும் பண்ணலை, இந்தியாவுக்கும் சேரலை. ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் 1800களில் வாஷிங்டன் இர்விங் அப்படின்னு ஒரு எழுத்தாளர், நிறையா ஃபேமஸான புத்தகங்கள் எழுதியிருக்காரு, குழந்தைகள் டால் டேல்ஸ்லாம் எழுதியிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, கொலம்பஸினுடைய ஒரு டெடிக்கேட்டடான ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதலான்னு சொல்லி முடிவு பண்ணி எழுதுறாரு. ஆனால் அவர் ஆய்வு செஞ்சு பார்த்துருப்பார் கண்டிப்பாக. அவர் பார்க்கும்போது கொலம்பஸ் இந்த மாதிரி ஒரு தீவுக்கு போனார், தீவில் இருக்க பழங்குடி மக்களை பூரா கொன்னார், வளங்களுக்காக மனிதர்களை கொலை பண்ணாருன்றத கதையை எழுத முடியாது. ஸோ அவர் அந்த கதையை சுவையாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி கொலம்பஸ் தான் அமெரிக்காவை போய் பார்த்தாரு, ரொம்ப வீர தீரமாக ஒரு 3 கப்பல்களில் உலகம் உருண்டேன்னு ப்ரூவ் பண்ணாருன்ற மாதிரியான கதையை கட்டி விடுறாரு. சரி, இந்த கதை கட்டி விட்டது பொய் தானே, இது எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஒரு 1930கள் 40களில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வெளிநாடு பயணிகளை பயங்கரமாக தடை செஞ்சிச்சு. குறிப்பாக இட்டாலியிலேருந்து வரக்கூடிய அகதிகளை அமெரிக்கா ஆரம்ப கட்டத்தில் பயங்கரமாக தடை செஞ்சிச்சு. தடை செஞ்சு என்ன பண்ணுது அப்படின்னா, வெளியாட்கள் எங்களுடைய வாய்ப்புகளை பறிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி குறிப்பாக இட்டாலிய மக்கள் மீது தீவிரமாக ஒரு வெறுப்புணர்வை காமிச்சிச்சு அமெரிக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இட்டாலிய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கள் ஊரில் இருந்து வந்த ஒருத்தர் தாண்டா அமெரிக்காவே கண்டுபிடிச்சாரு, நீங்கள் எங்களையே வெறுக்கிறது நியாயமானு சொல்லி ஒரு 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 ப்ரீஃபான ஒரு கேன்வாசிங் நடக்குது. ஸோ அப்படி தான் கொலம்பஸ்ன்ற கதை அமெரிக்காவுக்கு வருது, உலகம் ஃபுல்லாக தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவினுடைய ஒரு தன்னிகர் இல்லாத ஒரு ஹீரோவாக யார் போற்றப்படுறா அப்படின்னா, கொலம்பஸ் போற்றப்படுறார். இது எல்லாத்துக்குமான அடித்தளம் என்ன அப்படின்னா பொய். இப்போ வரைக்கும் லீவ் விட்றாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இது ஒரு பொய். ஸ்பீக்கிங் ஆஃப் லைஸ், பொய்களை பற்றி பேசும்போது டக்குன்னு நம்மகிட்ட யாராவது ரேடியோ யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? பெரும்பாலான நாட்கள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பெரும்பாலும் 99% என்ன சொல்லுவோம்னா மார்க்கோனி. ரேடியோனா மார்க்கோனி, நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான். ஆனால் மார்க்கோனி தன்னுடைய ரேடியோவுக்கு
எப்போ பேட்டன்ட், அதாவது காப்புரிமை எப்போ வாங்குறாரு அப்படின்னா 1901 வாங்குறாரு. கிட்டத்தட்ட மார்க்கோனி தன்னுடைய ரேடியோவுக்கான பேட்டன்ட் வந்து வாங்குறதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிற ஒரு நபர், ரொம்ப ஃபேமஸான ஒரு, இப்போ டெஸ்லான்ற கம்பெனியில் அந்த பேர் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஃபேமஸான அவர், கிட்டத்தட்ட தன்னுடைய கடைசி காலகட்டம் வரை கஷ்டப்பட்டு இறந்து போன ஒரு மனுஷன். டெஸ்லா தான் முதல் முறையாக எதை கொண்டு வர்றாரு அப்படின்னா ரேடியோ கண்ட்ரோல்டு டிவைசஸை உருவாக்குறாரு. 1892 ரேடியோ கண்ட்ரோல் டிவைசஸை உருவாக்குறாரு. 1898 ரிமோட் போட்டை உருவாக்குறாரு. ரிமோட்டாக போட்டை உருவாக்குறாரு. வயர்லெஸ் கனெக்ஷனுக்கு உண்டான அடிப்படை கூற்றுகள் எல்லாத்தையுமே மார்க்கோனிக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி யார் கண்டுபிடிச்சி வச்சிட்டா அப்படின்னா டெஸ்லா கண்டுபிடிச்சி வச்சிட்டார். ஆனால் டெஸ்லாவுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா அதை கமர்ஷியலைஸ் பண்ண முடியாது. அவர் வந்து பணத்தை தேடி போல நேரடியாக அறிவை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆள். அதை கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு விருப்பமும் இல்லை. அதனால வந்து அவருடைய பேட்டன்ட், அவருடைய காப்புரிமைகள்லாம் அப்படியே பணக்காரர்கள் மத்தியில் அப்படியே வலுவிழந்து போச்சு. ஆனால் மார்க்கோனி வந்து நல்லா காசு படைச்சவர், பணக்காரர். ஸோ பிரிட்டிஷ் பேட்டன்ட்டை வந்து தெளிவாக வாங்கி வச்சுக்கிறாரு. வாங்கி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் என்னுடைய பேட்டன்ட் இது எனக்கு காப்புரிமையாக வர வேண்டியதுன்னு கிட்டத்தட்ட டெஸ்லா தான் சாகிற வரைக்கும் முயற்சி பண்ணார் மார்க்கோனிகிட்ட இருந்து அந்த பேட்டன்ட்டை வாங்குறதுக்கு. இதில் கூத்து என்னன்னா, மார்க்கோனி ரேடியோவை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்றதுக்காக மார்க்கோனிக்கு நோபல் பரிசு முதற்கொண்டு வழங்கப்பட்டது. ஆனால் 1937 மார்க்கோனி இறந்துட்டார். சாகிற வரைக்கும் இந்த பேட்டன்ட் என்னோடதுன்னு கத்திக்கிட்டு இருந்த டெஸ்லா 1943 இறந்துட்டார். அவர் இறந்த ஒரு 6 மாதங்களுக்கு அப்புறம் யூஎஸில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு வழங்குது. என்ன வழங்குது அப்படின்னா, உண்மையிலே இந்த பேட்டன்ட் எல்லாமே யாரை போய் சேர வேண்டியதுன்னா டெஸ்லாவை தான் போய் சேர வேண்டியது. அவர் தான் முத ரேடியோவை கண்டுபிடிச்சிருக்காரு, அதுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்குது, மார்க்கோனிக்கிட்ட இந்த எந்த காப்புரிமைகளுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை பிடுங்கிடுறாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் நம்மளுடைய கல்வி முறையிலையும் சரி, நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள்லையும் சரி, இந்த மாதிரி 1000 பொய்கள் நம்மளை சூழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அது உண்மையா பொய்யா என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக பார்த்து படிக்க வேண்டியது நம்மளோட கடமை.